என் பேர் நசருதீன், சென்னை. தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பாக லாஸ்ட் இயர் நடந்த மேன் ஆஃப் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் என்னை செலக்ட் பண்ணி கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பிலிப்பைன்ஸில் நடந்த மேல் பெஜன்ட் ஷோக்கு எனக்கு அமைச்சிருந்தாங்க. ஜூலை 27 ஆகஸ்ட் 6 வரைக்கும் நடந்த இந்த ஷோ 12 நாள் நடந்தது. ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க், சேலஞ்சஸ், ஜெண்டர் நாலேஜ் ரவுண்ட், வாக்கிங் ப்ராக்டிஸ் இது எல்லாமே கடந்து ஆகஸ்ட் 6 நடந்த ஃபைனல்ஸில் கிரேட் மேன் ஆஃப் தி அம்பாசடர் அப்படின்ற டைட்டில் எனக்கு கிடச்சிது. இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் கண்டஸ்டன்ட் நான் தான். முதல் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே எனக்கு இந்த டைட்டில் கிடச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட் மிஸ்டர் வினோத் அவர்களுக்கும், ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் மிஸ்டர் முகமது நாகமன், மிஸ்டர் ஆதித்யா குரானா மற்றும் மிஸ்டர் பாஸ்கர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது முதல் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணணும், இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதுவும் சென்னையிலேருந்து போனது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் 20 நாட்டிலேருந்து நிறைய கண்டஸ்டன்ட் கலந்துக்கிட்டாங்க. பிரேசில், நியூசிலாந்து, பாகிஸ்தான், நைஜீரியா. ஸோ இவங்க எல்லாரையும் கடந்து எனக்கு இந்த ப்ரைஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நன்றி. ஃபிட்னஸ்க்கு எப்படி ரெடியானீங்க? ஓகே, இதுக்கு தயார் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நான் இந்த போட்டிக்காக தயார் பண்ணேன். டயட்லேருந்து, ஃபிட்னஸ்லேருந்து, ஜென்ரல் நாலேஜ், உங்கள் ஃபிசிக்ஸு எல்லாமே ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான பலன் தான் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இதோட இல்லாமல் நிறைய போட்டிகளில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, லாஸ்ட் இயர் ஐகானிக் தானே? எது ஐகானிக்? நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண? ஓகே, இந்த நேரத்தில் மிஸ்டர் வேர்ல்டு கல்ச்சர் 2025 பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் மிஸ்டர் மனோஜ் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தார். என்னோடய ஃப்ரெண்ட், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் வினோத், தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட், எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவர் இல்லைன்னா இந்நேரம் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களோட ஜேர்னி இன்னும் மேலும் நிறைய ஃபேஷன் ஷோவில், நிறைய போட்டிகளில் கலந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நன்றி. நசருதீன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 இயர்ஸாக இருக்காங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டெடிகேட்டிவான ஒரு மாடல் நசருதீன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பேஷனேட்டாக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ஏமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மேன் ஆஃப் தமிழ்நாடு 2024 டிசம்பர் மாதம் நம்ம நடத்தியிருந்தோம். ஸோ அதில் நசருதீன் ரொம்ப டஃப் காம்படேட்டிவான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. இவங்களும் டாப் 3ல் வின் பண்ணாங்க. அது இல்லாமல் கிரேட் மேன் ஆஃப் யூனிவர்ஸ்ன்றது ஒரு பெரிய பெஜெண்ட்டு. நம்ம வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அது டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு பெஜெண்ட்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் பெஜெண்ட்ஸில் அதில் ஒரு 20 கண்ட்ரீஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அங்கே இருக்கிற டஃப் காம்படிஷனில் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஃபிட்னஸ்ஸு, நம்ம டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நசருதீன் ஒரு வெல் டேலண்டட் மாடல்ன்றதில் எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு அவங்கள நாங்கள் ட்ரைன் பண்ணியிருந்தோம். பை வாக்கிங், பை கம்யூனிகேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேஜன்ஸில் கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கிற அந்த மாடலிங்கில் இருக்கிற, ஃபேஷனில் இருக்கிற, க்ரூமிங், அந்த நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணி தான் நசருதீன் இந்த டைட்டில் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாடலிங் வந்து என்னோடய பேஷன். ஸோ ஒரு 4 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ஒரு 2-3 ஷோஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் மேன் ஆஃப் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் பேஜெட் அட்டன் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டதை விட அங்கே போய் ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வந்த ஒரு 20 கண்டஸ்டண்ட்டோட கலந்துக்கிட்டது அது ரொம்ப ஒரு டஃப் சேலஞ்சாக இருந்தது. அந்த 12 நாளுமே டெய்லி ஒரு டாஸ்க், டெய்லி ஒரு சேலஞ்சஸ், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டஃப்பான காம்படிஷனாக தான் போச்சு. பட் அது எல்லாமே கடந்து நான் இந்த டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. இதோட இல்லாமல் இன்னும் நிறைய ஷோஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன மாதிரி வர மாடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க கூடயே ட்ராவல் பண்ணணும், ஆர்கனைசேஷனோட ட்ராவல் பண்ணணும். ஸோ நிறையா வாய்ப்புகள் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக மாடலிங் பண்ணணும், இந்த ஃபேஷன் ஷோ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக வாங்க, தைரியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களோட டேலண்ட்ஸை காட்டுங்க. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வணக்கம், நான் ஃபேஷன் கொரியோகிராஃபர். நான் வந்து வினோ கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். நாங்கள் அசோசியேஷன் வந்து மாடல்ஸோட வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 900+ மாடல்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி ஒரு 10 to 15 மாடல்ஸ் கொடுப்போம். நான் கடந்த ஒரு 8 இயர்ஸாக ட்ரைனிங்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அரௌண்டு அது ஆயிடுச்சு, நம்ம ஒரு 900 மாடல்ஸ்க்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 200லேருந்து 250 மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறைய இந்த மாதிரி பேஜன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் வர அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னலுக்கு வேறு கண்ட்ரீஸ்க்கு, பிலிப்பைன்ஸ் மட்டும் இல்லாமல் வி ஆல்ரெடி சென்ட் மனோஜ்குமார் ஃபார் வியட்நாமில் அவர் வந்து அந்த பெஜெண்ட்டோட டாப் ஃபர்ஸ்ட் வின்னராகவே வந்தாங்க. ஸோ இது நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சென்ட் பண்ணுறவங்களே இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற மாதிரியான பெஜெண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து டைரெக்டாக ஒரு ஸ்டேட் லெவல் பெஜெண்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் போகிறது, இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் லெவல் பெஜெண்ட்டு நாம் பண்ணுற மேன் ஆஃப் தமிழ்நாடு ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட்டோட செகண்ட் சீசனோட இதுலேயும் ஒரு டாப் 5 செலக்ட் பண்ணி திருப்பி நாங்கள் வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இதை பார்க்குறது இல்லை. இதுக்கும் அவங்க ஃபிட்னஸ் டெவலப் பண்ணுறாங்க, ஸ்கின் கேர் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட உடம்பையும் ரெடி பண்ணணும், அவங்களோட மூளையும் ரெடி பண்ணணும். அவங்க எந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நான் ஒரு மனசு எப்படி க்ளீனாக இருக்குன்னு பார்ப்பாங்க. பெஜெண்ட்ஸ் இட் நாட் ஓன்லி அபவுட் லைக் இவன் அழகாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான், ஃபிட்டாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிளான பர்சனாக இருக்காங்க, கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க. எவ்வளோ அறிவானவனாக இருக்கலாம், அழகானவனாக இருக்கலாம், பட் ஒரு மனுஷன் வந்து மனிதாபிமானத்தோடு இருக்கணும். ஸோ அது வந்து இந்த பேஜெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. பட் இந்தியாவிலேருந்து ஒரு இந்த அளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வராங்கன்னும் போது நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ ஒரு செஸ்ஸில் ஒரு வேர்ல்டு வைடு வின் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெப்புடேஷன் நிறைய இருக்குது. அதே போல் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒலிம்பியாவில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிட்டு வரும்போது இந்தியாவில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்குது, மக்கள் அதை வரவேற்கிறாங்க. ஸோ அதில் நிறைய சப்போர்ட் இருக்குது. பட் பேஜெண்ட்ஸ் பற்றின நாலேஜ் வந்து கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்குது நம்ம இந்தியாவில். அதனால் ப்ரொமோஷனில் இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாடலிங் பண்ணணும், ஒரு பேஜெண்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் லோன் கொடுக்குற அளவுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இல்லை. அந்த மாதிரியான ரெகக்னேஷன் வேணும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும் பேஜெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது இன்னுமே இந்தியாவில். கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கொடுத்த ரெகக்னேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த இது கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 8th சீசனா, இது 8th சீசனு. இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸ் கிட்ட அதுக்குள்ளே பார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா போன சீசனை விட இந்த சீசன் ரொம்பவே டஃப் காம்படிஷன். நிறைய நைஜீரியா அண்டு லெபனான் இந்த மாதிரியான பிரேசில், நியூசிலாந்து, அதில் வந்து 20 கண்ட்ரி, பாகிஸ்தானில் இருந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்திருந்தாங்க. அதான் வினோத் சொன்ன மாதிரி இது வெறும் வாக்கிங் பண்ணி ஜெயிச்சது மட்டும் இல்லை, அவங்க உங்களோட ஃபுல் டேலண்ட்டையும் கேதர் பண்ணுறாங்க. டே 1ல் இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, பழகுறீங்க, இன்னொருத்தர்கிட்ட எப்படி அன்பாக நடந்துக்கிறீங்க. ஸோ இது ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. ஸோ நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்க.
நாங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேஜெண்ட்டில் இருக்குமா அப்படின்ற அனுபவம் வந்து அது புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் வின் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெருமையான விஷயமாக தான் இருந்தது. ஸோ தைரியமாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபேஷனாக ஜஸ்ட் வாக் பண்ணால் போதும், ஒரு 2-3 ஃபோட்டோஸ் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு உண்டான திறமையை வந்து தனித்துவமாக நீங்கள் காட்டுறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் நீங்களும் உங்கள் சைடில் வந்து எனக்கு தரணும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ வினோத் இருக்கார், ஸோ ஒரு பெரிய ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ அவர் மூலியமாக நிறைய மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி நிறைய பேஜன்ஸ் ஷோக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ அது மூலியமாக தான் நானும் போனேன். ஸோ போய் ஜெயிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாமே டஃப்பு தான் சார். டே 1ல் இருந்து ஃபைனல்ஸ் வரைக்குமே எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் நம்ம இங்கேருந்து எதிர்பார்க்காம தான் போனோம் என்னென்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய ஃபிசிக்கலாகவும் சேலஞ்சஸ், மென்டலி சேலஞ்சஸ், அதுவும் இல்லாமல் இந்த 20 நாடுலேருந்து அவங்களோட கலந்துட்டு நம்ம பயணம் பண்ணுறதே அது புது சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஈஸியாக கேதர் ஆகிடலாம், சீக்கிரமாக ஜெல் ஆகிடலாம். பட் அங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அவங்க வேறு மாதிரியான டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த 15 நாள் ட்ராவல் பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. அப்படி இல்லை, இது எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்ஷியாலிட்டி இல்லை, இந்த கண்ட்ரிலேருந்து வந்தால் சலுகை அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அவங்க கண்டஸ்டண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு குரூப்பாக ஒரு டீமாக தான் இதை செயல்பட்டோம். ஸோ இதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சில பேர் நல்லா பண்ணாங்க, சில பேர் நல்லா பண்ணலை. ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சிருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது. தேங்க்யூ சார். அந்த பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே உங்கள் நேரத்தை செலவு பண்ணி எனக்கு இங்கே வந்து இந்த ப்ரெஸ் மீட் நடத்துனது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ ஃப்யூச்சர்லேயும் உங்களை நான் எல்லாம் மீட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.